தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/5/2023 சனிக்கிழமை. விசாகம் நட்சத்திரம் இரவு 9:58 வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து விரதங்களை பற்றி சொல்ல போறேன். அதாவது முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லா நாட்களும் விரதம் இருக்கப்படாது, ஒன்றையே நம்பிக்கணும். இப்போ திங்கக்கிழமை விரதம் இருந்து, செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து, புதன்கிழமை விஷ்ணுவுக்கு விரதம் இருந்து, வியாழக்கிழமை குருவுக்கு இருந்து, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு இருந்து, சனிக்கிழமை சனி பகவானுக்கு இருந்து, இப்படி 7 நாளும் விரதம் இருந்தால் தன்னை நம்பாமல் இன்னொருத்தரை நம்புறாளேன்னு ஒரு எண்ணங்கள் வந்துடுமா தெய்வங்களுக்கே. அதனால ஏக விரதம் அல்லது மாதத்தில் 2 நாள் இந்த திதி பார்த்து விரதம் இருக்கலாம், நட்சத்திரம் பார்த்து விரதம் இருக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கணும். இப்போதைக்கு இந்த ஆண்டு செழிப்பாக இருக்க 12 ராசிக்காரர்களும் எந்த விரதம் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேசராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி இப்போ பார்க்குது. சனி கும்பராசியிலேருந்து சனி பார்க்குது. அப்போ சனியினுடைய பார்வையில் மேசராசி இருக்கிறதுனால எவ்வளவுதான் ராசியில் இப்போ குரு இருந்து நன்மை செய்தாலும் கூட சனி பார்வையினால் சில காரியங்களில் அவர்களுக்கு தடை வரும், மனக்லேசங்கள் உண்டாகும், உறவினர் பகை வரலாம், உடன்பிறப்புகளுக்கெல்லாம் பிரச்சனைகள் உருவாக்கி இருக்கும், உடன்பிறப்புகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் உருவாகலாம். அப்படியெல்லாம் இருக்கிற போது அவர்கள் என்ன விரதம் இருந்தால் நல்லது அப்படின்னா சதுர்த்தி விரதம் இருக்கணும். ஏன்? சனி பிடிக்காத தெய்வம் எது அப்படின்னா பிள்ளையார், அனுமன். இந்த 2ல் ஒன்றா தேர்ந்தெடுத்துக்கணும். சதுர்த்தி விரதம்ங்கிறது சதுரம்னா 4ன்னு அர்த்தம். 4 திசைகளிலும் உள்ள கோடு பூர்த்தி ஆகிறதுக்கு சதுரம்ங்கிறோம். அப்போ வாழ்க்கை நல்லா பூர்த்தி ஆகணும், வாழ்க்கையில் எல்லா செல்வ செழிப்பும் நமக்கு வேணும், 16 பேர்களும் வேணும், கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத வார்த்தையும் மாறாத கீர்த்தியும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும்னு சொல்லி அபிராமிப்பட்டருடைய அந்த அந்தாதியில் வருமே, அந்த 16 பேர்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா சதுர்த்தி வாழ்க்கை பூர்த்தியானவனுக்கு கிடைக்கும். அப்படி வாழ்க்கை நல்ல சிறப்பாக அமையணும்னா சதுர்த்தி விரதம் இருக்கணும். சதுர்த்தி விரதம் யார் இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே இருக்கலாம், குறிப்பாக இப்போதைக்கு மேசராசிக்காரர்கள் இருக்கணும். அப்படி இருந்து சதுர்த்திக்கு ஒவ்வொரு சதுர்த்திக்கும் மோதகத்தை கொண்டு போய் கொடுக்கணும். மோதக பிரியன்கிறது பிள்ளையார். மோதகத்தில் பிரிய வைத்தாய் விநாயக பெருமான், முன்கையால் அருள் வழங்கும் விநாயக பெருமான்னு சொல்லி நான் சொல்றது வழக்கம். பிள்ளையார் பட்டியில் வடக்கு பார்த்த பிள்ளையார் இருக்கார். உங்கள் அருகாமையில் இருக்க பிள்ளையாரையும் நீங்கள் கும்பிடலாம். எங்கள் ஊருக்கு பக்கத்தில், என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழச்சிவல்பட்டி. எங்கள் ஊர்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் பிள்ளையார்பட்டின்னு ஒரு ஊர். கற்பக விநாயகர், கனவுகளை நனவாக்கும் கற்பக விநாயகர்னு இருக்கு. அதுக்கு ஒரு பாடல், அருகம்புள்ளையள்ளி ஆனைமுகன் உனக்களிக்க பெருகும் பொன்னையள்ளி பெருமையுடன் தருபவன் நீ, உருகி மனமுருகி உனைத்தொழுது போற்றுகின்றேன் அருகில் வந்தம்மை ஆதரிப்பாய் கற்பகமேனு கற்பக விநாயகர் கவசம் ஒரு பாடல்லாம் அது 40-50 பாடல் இருக்கும். நான் எழுதியிருக்கேன். அதில் இது ஒரு பாடல். இந்த பாடலை என்னுடைய ஆலோசனை பெற ஒருத்தர் தினமும் படித்து கும்பிடுவார். சதுர்த்தியில் விரதம் இருப்பார். அருகம்புள்ளையள்ளி ஆனைமுகன் உனக்களிக்க பெருகும் பொன்னையள்ளி பெருமையுடன் தருபவனின்னு சொன்னோம் இல்லையா. அவருடைய புதல்விக்கு கல்யாணம் வச்சுருந்தார். அப்போ எதிர்பாராத விதத்தில் கிஃப்டாக ஒரு நிறுவனத்திலேருந்து ஒரு கூப்பன் கொடுத்தாங்க. அதுலேருந்து 15 பவுன் நகை அவங்களுக்கு அந்த கூப்பனில் அவங்களுக்கு முதல் பரிசாக கிடைத்தது. அப்போ சொன்னார், பெருகும் பொன்னையள்ளி பெருமையுடன் தருபவனின்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க, இதை படித்து கும்பிட 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 என்னுடைய இந்த கல்யாணத்துக்குள்ள சீர்வரிசைக்குன்னு கொடுக்க நினைச்சிருந்தேன், அந்த 15 பவுன் நகை இது வந்துருச்சுன்னு சொன்னார். காரணம், விநாயக பெருமான் தும்பிக்கையானை நம்பிக்கையோடு கும்பிட்டால் இன்பங்கள் இல்லம் தேடி வருங்கிறாங்க. அதை இது மாதிரி சதுர்த்தியில் விரதம் இருக்கிறது மேசராசிக்காரர்கள் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும். இப்படி தொடர்ந்து 12 ராசிக்காரர்களுக்கும் எதிலே விரதம் இருந்தால், எந்த நாளில் விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று மாலை 4 மணி 1 நிமிடத்துக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே காலை நேரம் கலகலப்பாக இருக்கும், மாலை நேரம் சலசலப்பாக இருக்கும். எதை செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும், இறைவனை பூசித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மனக்கசப்பு தரும் சம்பவங்களும் நடைபெறலாம். யாரிடமும் எந்த பொறுப்பும் கொடுக்க வேண்டாம். பிறரிடம் பொறுப்பு கொடுக்கும் முன்னும் கொஞ்சம் சிந்திப்பது நல்லது. குறிப்பாக உத்தியோகத்தில் பணப்பொறுப்பில் இருப்பவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணுகின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் எதிர்பார்த்த நற்பலனை கொடுப்பார்கள். தடைப்பட்ட பதவி உயர்வு கூட தானாக வரலாம். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் சுக்கிர சேர்க்கை இருப்பதனால் இன்று உங்களுடைய அலுவலக பணிகள் எல்லாம் இன்று சிறப்பாக முடியும்.
அதே நேரத்தில் அதிகார அந்தஸ்துக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்களுக்கு மேல் பதவிகள் கிடைக்கலாம். பொதுவாக செவ்வாய் சுக்கிர சேர்க்கை என்பது மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, லாபஸ்தானத்தில் குருவும் இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. கடகராசி நேயர்களே, ஆதாயம் தரும் தகவலில் அக்கறை காட்டுகின்ற நாள். இன்று ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். குரு 10 இருப்பதனாலே உத்தியோகத்திலே நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய வேலைக்காக நீங்கள் ஏதேனும் முயற்சி எடுத்தால் அதில் இதுவரை இருந்த தாமதங்கள் இப்பொழுது அகலும். அதிக சம்பளம் தருவதாக சொல்லி அயல் மாநிலங்களிலிருந்தோ அல்லது அயல் நாட்டிலிருந்தோ கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் இனிமை தரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பூமி விற்பனையால் பொருளாதார நிலை உயர்கின்ற நாள். புதிய நண்பர்களின் சந்திப்பு உண்டு. தொடரும் வெற்றிகளால் உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். அதே நேரத்தில் பரபரப்பாக செயல்பட்டு அலுவலகத்தில் பாராட்டு மழையில் நீங்கள் நனையப் போகின்றீர்கள். இழந்த பதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இழந்த செல்வாக்கு மீண்டும் பெறும் யோகம் உண்டு. குரு பார்வை இருப்பதால் கவலைப்பட வேண்டாம். கன்னிராசி நேயர்களே, அஷ்டமத்திலே 4 கிரகங்களின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு மிக 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 கவனம் தேவை. விடாமுயற்சி இருந்தாலும் வெற்றி கிட்டுவது சந்தேகம். அருகில் இருப்பவர்களெல்லாம் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். உடல்நல பிரச்சனையும் அதிகரிக்கும். உடல்நலத்தில் ஏதேனும் திடீரென சிக்கல்கள் உங்களுக்கோ உங்களை சார்ந்த குடும்பத்தினர்களுக்கோ வந்து மருத்துவ செலவுகளை உருவாக்கலாம். மனக்கலக்கம் அதிகரிக்கும் இந்த நாளில் சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை கும்பிடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு மாலை 4:01 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார். எனவே தொழில் ஸ்தானாதிபதி ராசியில் இருப்பதனாலே இன்று மதியத்திற்குள், அதாவது மாலை 4:01 எதை செய்தாலும் அது யோகமாகவே இருக்கும். நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடக்கும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். புதியவர்களை நம்பி நீங்கள் பொறுப்புகள் ஒப்படைத்தால் அதுவும் நன்றாகவே நடைபெறும். தொழில் வளம், அதே நேரத்தில் உங்களுக்கு அபிவிருத்தி, உத்தியோகத்திலே முன்னேற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த நாள் யோகமான நாள். ஜென்மத்தில் கேது இருப்பதால் இன்று சனிக்கிழமை என்பதனாலே அனுமனை நீங்கள் வழிபடுவது உத்தமம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 4:01 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். 9க்கு அதிபதி பாக்கியாதிபதி ராசியில் வருவதனாலே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் மிகச்சிறப்பாக இருக்கும். மாலை நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். பண வரவும் உண்டு. அதே நேரத்தில் பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கலாம். தூரதேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சக பணியாளர்களோடு ஏற்பட்ட சச்சரவுகள் அகலும். அதே நேரத்தில் உங்களுக்கு சக ஊழியர்களும் வளைந்து கொடுத்து உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். உங்களுடைய ராசிக்கு 8 செவ்வாய் இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே தனவரவு தாராளமாக வரும். பூமி இடம் வாங்கும் யோகமும் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும் நாள். வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் ஏற்படலாம். சுப செலவுகளும் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் தொலைதூரத்திலிருந்து வருகின்ற தகவல் மனக்கசப்பு தரும் தகவலாகவும் இருக்கலாம். 3 சனி இருக்கின்றார். உடன்பிறப்புகளே உங்களுக்கு ஏதேனும் தொல்லைகள் கொடுக்கலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு சீராக வழிவகை செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினால் ஆரோக்கியம் சீராக அமையும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமல்ல, கேது உங்கள் ராசியை பார்ப்பதனாலே அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, 2 சனி, 7 சனியில் 2வது சுற்றா முதல் சுற்றா என்று பாருங்கள். 2வது சுற்றாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தினையாக இருப்பதால் குடும்பத்திலே நல்ல காரியங்கள் நடைபெறும். துணிந்து நீங்கள் சில முடிவுகளை எடுத்து துயரங்களை வெளியேற்றிக் கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு உயர் பதவிகள் அவர்கள் வழங்கலாம். கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி. எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லை ஏற்படும். இலாகா மாற்றங்கள் திடீரென உத்தியோகத்தில் வரலாம். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். கடன் சுமை கூடிக்கொண்டே போகிறது என்று கவலைப்படும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 4:01 வரை சந்திராஷ்டமம். எனவே மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அதிகாலையிலேயே உங்களுக்கு மனக்கசப்பு தரும் தகவல் வரலாம். நட்புகள் எல்லாம் பகையாகி போகலாம். மாலை நேரத்திற்கு மேல் உங்களுக்கு மனச்சஞ்சலங்கள் அகலும். தொட்டது துளங்கும். நினைத்தது நிறைவேறும். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வர வேண்டுமானால் காலையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மாலை நேரத்திற்கு மேல் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும்.
அதே நேரத்தில் இன்று கிழமை சனி என்பதாலும் 7ரை சனி நடப்பதாலும் சனி பகவானை எல் தீபமேற்றி வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.